பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 13வது பாடலகான பின்னங்கள் பின்னங்கள் 1 இந்த பாடத்தின் தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடரலாம். இந்த பின்னங்கள் தொகுதி 1ல நாங்கள் என்ன நாங்கள் சென்ற வகுப்புல ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால என்னென்று பெருக்கிறது, ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால எவ்வாறு பெருக்கிறது என்று பார்த்த நாங்கள் அப்படி பெருக்குவோம். ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால் பெருக்கும் பொழுது இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் தான் விடையிலையும் பகுதி எண்ணாக இருக்கும். இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண்ணோட இந்த முழு எண்ணை பெருக்கி நாங்கள் தொகுதியில எழுதுவோம். 3 6 ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால பெருக்கும் பொழுது பகுதி எண்ணை நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இந்த முழு எண்ணால இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண்ணை பெருக்கி தொகுதியில எழுதுவோம். 5 மேல 6, 6ன் கீழே 5 இருக்கும். இப்ப இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் அப்படியே விட மாட்டோம், கலப்பு பின்னமாக மாற்றி எழுதுவோம். 6ல் 5 ஒரு தடவைகள் இருக்குது. 6ல் 5 ஒரு தடவை, மீதி ஒரு தடவைகள் இருக்குது. அப்போ 1 இங்க எழுதுவீங்க, மீதி 1 1 பக்கத்துல வர பின்னத்தின் தொகுதியில எழுதுவீங்க. இங்க இருக்கிற 5 இங்கேயும் பகுதி எண்ணாக வரும். ஆகவே ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால பெருக்கி எழுதின நாங்கள். அதே போல 2 பின்னங்களை பெருக்கின நாங்கள். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால எவ்வாறு பெருக்கிறது என்று பார்த்த நாங்கள். ஒரு பின்னம் இன்னொரு பின்னம், ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால பெருக்கிறது. பெருக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில எழுதுவோம். 35 15. 2 பின்னங்களினுடைய தொகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில எழுதுவோம். 4 8 15ல் 8. இப்ப இந்த பின்னத்தை சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். சுருக்க முடிந்தால் சுருக்குவோம், இல்லாட்டி அப்படியே விட்டு விடுவோம். 15 8. 15ஐயும் 8ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. 15ஐயும் 8ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. அப்படி வகுக்கக்கூடிய ஒரு பின்னம் வரும் பொழுது, விடையாக ஒரு பின்னம் கிடைக்கும் பொழுது, அந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருந்தால் அதால வகுத்து நாங்கள் சுருக்கி எழுதுவோம். இங்கே 15ஐயும் 8ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான ஒரு எண் இல்லை. ஆகவே நாங்கள் இதோட விட்டு விடுவோம். இப்ப இது நாங்கள் சென்ற வகுப்புல இந்த 2 விடயங்களையும் படிச்சு நாங்கள் முழு எண் ஒன்றினை ஒரு பின்னத்தால எவ்வாறு பெருக்கிறது, அதே போல ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால எவ்வாறு பெருக்கிறது, இந்த 2 விஷயங்களும் சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்தினாங்கள். இந்த வகுப்புல ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல் பற்றி படிக்க போறோம். ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல். ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குவது எவ்வாறு என்று படிக்க போறோம். அப்போ ஒரு பின்னம் எடுத்துக்கொள்வோம். 3ல் 2 ஒரு பின்னம். இந்த கேள்வியை நீங்கள் செய்யலாம். ஒரு பின்னம் எடுத்திருக்கிறோம். 3ல் 2 ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்க போறோம். தர 1உடன் 3ல் 1. இது ஒரு பின்னம், இது ஒரு கலப்பு எண் அல்லது கலப்பு பின்னம். இந்த பின்னத்தை இந்த கலப்பு பின்னத்தால எவ்வாறு பெருக்கிறது, என்ன செய்ய வேணும்?
எங்களுக்கு இரண்டு பின்னங்களை பெருக்க தெரியும். ஆகவே முதலாவது பின்னமாக இருக்குது. இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த கலப்பு பின்னத்தை நாங்கள் ஏதோ ஒரு பின்னமாக மாற்ற போறோம். கலப்பு பின்னத்தை என்ன பின்னமாக மாற்ற முடியும்? முறைமையில்லா பின்னமாக மாற்றலாம். ஆகவே முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, இரண்டாவது பின்னத்தை இரண்டாவது இருக்கிற இந்த கலப்பு பின்னத்தை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 3 2 தர இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 3 3 3ஓட ஒன்றை கூட்டினீங்கண்டா 4 4 கீழே 3. கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாட்டிட்டோம். 3ஓட ஒன்றை பெருக்கி வார விடையோட ஒன்றை கூட்டுவோம். 4 கீழே 3. இப்போ இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால எங்களுக்கு பெருக்க தெரியும். என்னென்ன பெருக்குவோம்? ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில் எழுதுவீங்க. தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில் எழுதுவீங்க. இப்போ 3 பெருக்குவோம் 9 கீழே, 4 2 பெருக்குவோம் 4 8 மேலே, 9 8. இது ஒரு முறைமை பின்னம். ஆகவே முறைமை பின்னம் வந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. முறைமை பின்னத்தை அப்படியே விடையாக எழுதலாம். ஆனால் முறைமை இல்லா பின்னம் வந்ததாண்டால்தான் அதை நாங்கள் கலப்பு பின்னமாக எழுத வேணும். விடையாக முறைமை இல்லா பின்னம் வந்ததென்றால் அதை நாங்கள் கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். முறைமை பின்னம் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தால பெருக்கி இருக்கிறோம். என்ன செய்ய வேணும்? ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தால பெருக்கும் பொழுது அந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு நாங்கள் பெருக்க வேணும். தரப்பட்ட கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றிய பின் இரண்டு பின்னங்களையும் பெருக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். இரண்டாவது ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வியை நீங்கள் எழுதலாம். 12 5 தர 3 11 3. 12 5 தர 3 11 3. இது ஒரு பின்னம், இது ஒரு கலப்பு பின்னம். ஒரு பின்னத்தை கலப்பு பின்னத்தால பெருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு பெருக்க வேணும். இப்படியே வச்சுக்கொண்டு பெருக்க முடியாது. கலப்பு பின்னமாக வச்சுக்கொண்டு நாங்கள் பெருக்க மாட்டோம். முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு பெருக்க வேணும். முதலாவது பின்னம் இருக்கு. பின்னத்தை அப்படியே எழுதுவோம். 12 5 தர இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 11 தர 3 33. 11 3ஆல பெருக்கி வார விடையோட 3 கூட்டுவீங்க. 11 3 பெருக்கினீங்கன்னா 33. 33ஓட 3 கூட்டினோம்னா 36. 36 கீழே 11. 11 33. 13ஓட 3 கூட்டினோம்னா 36 கீழ் 11. இப்போ இனி இதை என்ன செய்யலாம்? இதை பாருங்க, இங்கே 36 11 12 5 இருக்கு. இந்த எண்கள் கொஞ்சம் பெரிய எண்களாக இருக்குது. நீங்கள் இப்படியே பெருக்கி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நாங்கள் இதுக்காக இந்த இப்படியே வச்சுக்கொண்டு வகுக்கிற முறை படிச்சிருக்கிறோம். இப்படியே வச்சுக்கொண்டு வெட்டுறது. ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை, ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுக்கலாம். அதே போல ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுக்கலாம். அதே போல ஒரு பெருக்கல் இருந்தால் ஒரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணையும் இன்னொரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால நாங்கள் வகுக்க முடியும். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் இன்னொரு பின்னத்தினுடைய தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால நாங்கள் வகுக்க முடியும். பெருக்கல் இருந்தால் மட்டும், நடுவில் கூட்டல் கழித்தல் வகுத்தல் இருந்தால் ஒரு நாளும் நாங்கள்
இப்படி வெட்ட மாட்டோம், ஒரே எண்ணால வகுக்க மாட்டோம், மேலையும் கீழையும். ஆனால் பெருக்கல் இருந்தால் மட்டும் நாங்கள் வகுக்கலாம். இப்ப என்ன செய்யலாம் பாருங்க, 5 கீழே 12, 5ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. 36 11, 36ஐயும் 11ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. ஆனால் மாறி பார்ப்போம், இங்க 12 இருக்கு, இங்க 36 இருக்குது. இப்ப 12ஐயும் 36ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண்கள் இருக்குது. 12ஐயும் 36ஐயும் 3 வகுக்கும், 3ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம், 12ஆல வகுக்கலாம். 12ஐயும் 36ஐயும் ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் இன்னொரு பின்னத்தின் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண்கள் நாங்கள் பார்க்கிறோம். 3ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம், 12ஆல வகுக்கலாம். நாங்கள் 12ஆல வகுத்தோம்னா ஒரேடியா ஒரே வெட்டுல செய்திருவோம். 12ஆல வகுப்போம், 12ஐயும் 36, 12ல 12 ஒரு தடவை, 36ல 12 3 தடவை. 12ல 12 ஒரு தடவை, 36ல 12 3 தடவை. இனி பாருங்க, உங்களுக்கு இங்க 5, இங்க 3, இங்க 11, 9. இப்ப பெருக்க உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்படியே நீங்கள் சுருக்காம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருக்க கஷ்டம். இதை ரெண்டையும் பெருக்க வேணும், இதை ரெண்டையும் பெருக்க வேணும், பிறகு சுருக்க வேணும். இப்பயே நாங்கள் சுருக்கிட்டு பெருக்கலாம். இனி பெருக்குவோம். இங்க 5, இங்க 36 வெட்டுப்பட்டு 3 இருக்குது, நடுவில் அடையாளம் பெருக்கல். ஆகவே 5 தர 3 15, மேல 15, கீழே 1 தர 11 11, 15இன் கீழ் 11. இது என்ன பின்னம்? இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே நாங்கள் கலப்பு பின்னமாக 11 ஒரு தடவை. அப்போ 1 மீதி 4, ஒரு 11 11 மீதி 4 இருக்கு. மீதி வார 4 மீத எழுதுவோம். கீழே இங்க இருக்கிற பகுதி எண் தான் இங்கேயும் பகுதி எண்ணாக இருக்கும். 11 ஒன்றுடன் 11 4. இது ஒரு கலப்பு பின்னம் ஆகும். ஆகவே முறைமையில்லா பின்னங்கள் விடையாக வரும் பொழுது அவற்றை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். இந்த பெருக்கி பாருங்க, இந்த பின்னம் வரும் 11 11, அதோட 4 கூட்டினீங்கன்னா 15, கீழே 11. நாங்கள் என்ன இவ்வளவு நேரம் ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல், ஒரு பின்னத்தை எவ்வாறு ஒரு கலப்பு எண்ணால பெருக்கிறது என்று பார்த்த நாங்கள் கேள்வியை நீங்கள் செய்து கொள்ளலாம். இனி இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தால எப்படி பெருக்கிறது என்று படிச்சினார்கள். இனி ஒரு கலப்பு எண்ணை இன்னும் ஒரு கலப்பு எண்ணால எவ்வாறு பெருக்கிறது? கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல். கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல். கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல். 2 கலப்பு பின்னங்களை பெருக்க போறோம். முதலாவது கேள்வி எழுதுவோம். 2உடன் 2இல் 1 தர 1உடன் 5இல் 3. முதலாவதாக ஒரு சிறிய பின்னம் செய்வோம், பிறகு கொஞ்சம் பெரிய பின்னமாக கேள்வி செய்யலாம். பாருங்க, 2 கலப்பு பின்னங்கள் எழுதப்பட்டிருக்குது.
ரெண்டுடன் ரெண்டில் ஒன்று, ஒன்றுடன் ஐந்தில் மூன்று, இரண்டு கலப்பு பின்னங்களை நாங்கள் பெருக்க போறோம். இரண்டு கலப்பு பின்னங்களை பெருக்கும் பொழுது நாங்கள் இப்படியே வச்சு கொண்டு பெருக்க முடியுமா? இல்லை. ஏற்கனவே ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு பின்னத்தால பெருக்கும் பொழுது என்ன செய்த நாங்கள் பின்னத்தை அப்படியே வச்சுட்டு இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றி பெருக்கின நாங்கள். அதே போல ரெண்டு கலப்பு பின்னங்கள் பெருக்கப்படும் பொழுது ரெண்டு கலப்பு பின்னங்களை பெருக்கும் பொழுது ரெண்டு கலப்பு பின்னங்களையும் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி பெருக்க வேணும். ரெண்டு கலப்பு பின்னங்களையும் இப்படியே வச்சு கொண்டு பெருக்க முடியாது, முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி பெருக்க போறோம். இத மாற்றுவோம். ரெண்டு நான்கு, நான்கோட ஒன்றை கூட்டினீங்கன்னா ஐந்து. அப்ப மேல ஐந்து கீழே ரெண்டு தர இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். ஒன்று ஐந்து, ஐந்தோட மூன்றை கூட்டினீங்கன்னா எட்டு, மேல எட்டு கீழே ஐந்து. இரண்டு நான்கு, நான்கோட ஒன்றை கூட்டினீங்கன்னா ஐந்து ரெண்டு, ஐயோண்ட ஐந்து, ஐந்தோட மூன்றை கூட்டினீங்கன்னா எட்டு ஐந்து. இனி பாருங்கோ, இதை நீங்கள் இப்படியே வச்சுட்டு சுருக்குறது இலகுவான. இப்படியே வச்சுட்டு சுருக்கின பிறகு பெருக்கி எழுதுங்கோ. என்னென்னு சுருக்கலாம். இங்க ஐந்து இருக்கு, இங்க ஐந்து இருக்கு, மாறி பார்க்கிறோம். ஐந்தையும் ரெண்டையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை, எட்டையும் ஐந்தையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. ஆகவே மாறி பார்க்கிறோம். இங்க தொகுதி எண்ணையும் இங்க பகுதி எண்ணையும் ஐந்தையும் வெட்டுவோம். ஐந்தில் ஐந்து ஒரு தடவை, ஐந்தில் ஐந்து ஒரு தடவை, ஒரே எண்ணால வகுக்க வேணும். ஐந்தால வகுக்கிறோம். ஐந்தில் ஐந்து ஒரு தடவை, ஐந்தில் ஐந்து ஒரு தடவை. இங்க ரெண்டு இருக்கு, இங்க எட்டு இருக்கு, ஒரே எண்ணால வகுப்போம். ரெண்டையும் எட்டையும் வகுக்கக்கூடிய எண் ரெண்டு மட்டும்தான். ஆகவே ரெண்டால வகுப்போம். ஈரோண்டு ரெண்டு, ஈர்நான்கு எட்டு. இப்ப என்ன இருக்குது, என்ன எல்லாம் இருக்கு, இந்த எண்களை எல்லாம் வெட்டிட்டு மேல எழுதி இருக்கிறோம். இங்க ஒன்று இருக்குது, இங்க நான்கு இருக்கு. ஒன்று தர நான்கு நான்கு, கீழே இங்க ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. ஒன்று தர ஒன்று ஒன்று, நான்கின் கீழ் ஒன்றா பெருமானம் நான்கு. நான்கு ஒன்றால பிரிச்சு நீங்க என்றாலும் நாலு தான். இப்ப விடை நான்காக இருக்கும். அல்லது நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு செய்து பார்க்க போறீங்கன்னா இங்க ஐந்து, இங்க எட்டு, எட்டு 40, ரெண்டு இங்க ஐந்து, ஈரஞ்சு 10, 40 கீழ் 10, 40, 40ஐயும் 10ஐயும் 10ஆல வகுக்கலாம். 10ஆல வகுத்தீங்கன்னா மேல நான்கு கீழே ஒன்று பெருமானம் நான்கு. நாங்கள் ரெண்டு எண்களையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கி எழுதிட்டு பெருக்கி எழுதின பிறகு சுருக்கிறத விட அவற்றை சுருக்கிய பிறகு பெருக்கிறது இலகுவானதாக இருக்கும். சுருக்கின பிறகு பெருக்கிறது இதை விட இலகுவானதாக இருக்கும். எந்த முறையில செய்த நீங்கன்னாலும் விடை ஒரே மாதிரி தான் வர வேணும். 4 நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 3 கலப்பு பின்னங்கள் வார மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். கலப்பு எண் ஒன்றை கலப்பு எண்ணால பெருக்கும் போது 3 கலப்பு பின்னங்கள் வார மாதிரி கணக்கு செய்வோம். 3உடன் 2ல் 1 தர 4உடன் 5ல் 4 தர 14ல் 5. மூன்றாவது பின்னங்கள் 3மே கலப்பு பின்னம் பார மாதிரி செய்வோம். 3உடன் 10ல் 3 தர 2உடன் 3ல் 1 தர 4உடன் 7ல் 2. 3 கலப்பு பின்னங்கள் வந்திருக்குது. 3 கலப்பு பின்னங்கள்
மூன்று கலப்பு பின்னங்களை நாங்கள் என்னென்று பெருக்கிறோம் கலப்பு பின்னங்களை பெருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவற்றை அப்படியே வைத்து கொண்டு பெருக்க முடியாது. முறைமையில்லா பின்னங்களாக மாற்றின பிறகு பெருக்குவோம். இத முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 10 தரம் 3 30 30 30ஓட 3 கூட்டுங்கோ 33 கீழே 10 தர. அடுத்த இரண்டாவது பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவோம். 2 6 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7 கீழே 3 தர. 7 4 28 28ஓட 2 கூட்டினீங்கன்னா 30 கீழ் 7 தரப்பட்ட மூன்று கலப்பு பின்னங்களையும் நாங்கள் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றியிருக்கிறோம். 30 30 30ஓட 3 கூட்டினீங்கன்னா 33 கீழே 10. 2 6 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7 கீழே 3. 7 4 28 28ஓட 2 கூட்டினீங்கன்னா 30 கீழ் 7. இனி என்ன செய்யலாம்? சுருக்கின பிறகு பெருக்கும். பின்னங்கள் மூன்று கலப்பு பின்னங்கள் இருக்கு. இங்க 33 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 30 இருக்கு. இப்படி பெருக்கின நீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெருமானம் வரும். உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகும், பெருமானங்கள் பெருசா இருக்கும். பெருக்கும் பொழுது அதை திரும்ப சுருக்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆகவே நாங்கள் சுருக்கி முடிச்சிட்டு பெருக்குவோம். பாருங்கோ, பெருக்கல் இருக்கு. அப்ப நாங்கள் ஒவ்வொரு பின்னத்திலையும் இருக்கக்கூடிய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வெட்டலாம், அல்லது மாறி வெட்டலாம். இந்த தொகுதி எண்ணெய் இந்த பகுதி எண்ணுக்கு, இந்த பகுதி எண்ணெய் இந்த தொகுதி எண்ணுக்கு மாறி வெட்டலாம். வெட்டுவோம். முதலாவதாக இங்கேயும் 7 இங்கேயும் 7. அப்ப தொகுதி எண் பகுதி எண் மாறி வந்தாலும் நாங்கள் வெட்ட முடியும். 7ஐயும் 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 7ஆல வகுக்கலாம். 7 7ஆல வகுக்கும் பொழுது 1. 7 7ஆல வகுக்கும் போது 1. அந்த 2 7ம் பட்டுப்பட்டுட்டு. இனி இங்க 3 இருக்கு, இங்க 30 இருக்கு. 3ஐயும் 30ஐயும் நாங்கள் இதால வகுக்கலாம். 3ஐயும் இதை வகுப்போம். 10ஐயும் 30ஐயும் வகுப்போம். உங்களுக்கு 10ஆம் படியிலவானதாக இருக்கு. 10 10ல 10 ஒரு தடவை, 30ல 10 3 தடவை. 10ஐயும் 30ஐயும் வெட்டுறோம். 10ல 10 ஒரு தடவை, 30ல 10 3 தடவைகள். 30 வெட்டுப்பட்டு 3 வந்துச்சு. இனி இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. பகுதி எண் 3, தொகுதி எண் 3. 3ஐ 3ஆல வகுக்கும் பொழுது 1, 3ஐ 3ஆல வகுக்கும் பொழுது 1. இப்ப பாருங்கோ, விடை எழுதுவோம். கீழே எல்லாம் வெட்டுப்பட்டுட்டு 1 1 1. 1 நீங்க எத்தனை தடவை பெருக்கினாலும் விடை 1 தான். மேல என்ன இருக்கு? 33 1 1. 33 தர 1 தர 1. இங்கேயும் 1 1 பெருக்கினா 1, 1ஓட 33 பெருக்கினீங்கன்னா 33. 33 கீழே 1 பெருமானம் என்னவாக இருக்கும்? 33 1ஆல வகுத்தனீங்கன்னா 33 தான். ஆகவே இங்க விடை 33ஆக இருக்கும். நீங்கள் இந்த கேள்வியையும் எழுதிக் கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு பின்னங்கள் இதோட கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்கிறது. இந்த பகுதியோட இந்த பின்னங்கள் இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. இப்ப இந்த பின்னங்கள் பகுதி ஒன்றில் நாங்கள் 3 விஷயங்களை பார்த்த. நாங்கள் 3 பிரதானமான விடயங்கள். முதலாவது, ஒரு முழு எண்ணை ஒரு பின்னத்தால பெருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு பின்னத்தை இன்னும் ஒரு பின்னத்தால பெருக்கிறது. மூன்றாவதாக கலப்பு 4 விடயங்கள் பார்த்த நாங்கள். மூன்றாவதாக கலப்பு எண் ஒன்றை ஒரு பின்னத்தால பெருக்கிறது. கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தால பெருக்கிறது. நான்காவதாக கலப்பு எண் ஒன்றை இன்னும் ஒரு கலப்பு எண்ணால் எப்படி பெருக்கிறது. 2 கலப்பு எண்களை அல்லது கலப்பு பின்னத்தை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க 3 கலப்பு பின்னங்களை பெருக்கி காட்டி இருக்கிறோம். இறுதியாக கலப்பு எண் ஒன்றை இன்னும் ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட கலப்பு பின்னங்களை பெருக்குவது தொடர்பாக படிச்ச நாங்கள்.
அப்ப இதோட உங்களுக்கு இந்த பின்னங்கள் பகுதி 1 இந்த பாடலானது நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக பின்னங்கள் பகுதி 2 நாங்கள் பார்க்கலாம். பின்னங்கள் பகுதி 2. ஆகவே பிள்ளைகள் பின்னங்கள் பகுதி 1 பார்த்து முடிச்ச நாங்கள் அடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சியாக 14வது பாடலகான பின்னங்கள் பகுதி 2. பின்னங்கள் பகுதி 2ல நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்றால் ஏற்கனவே பின்னங்கள் பகுதி 1ல பின்னங்களினுடைய பெருக்கல் பற்றி படிச்ச நாங்கள் இங்கே பின்னங்களினுடைய வகுத்தல் பற்றி படிப்போம். பின்னங்களை எவ்வாறு ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால எவ்வாறு வகுக்கிறது, ஒரு பின்னத்தை இன்னும் ஒரு பின்னத்தால எவ்வாறு வகுக்கிறது, அப்படி வகுத்தல் தொடர்பான விஷயங்களை நாங்கள் பின்னங்கள் பகுதி 2ல படிப்போம். இந்த பின்னங்களின் வகுத்தல் படிக்கிறதுக்காக நாங்கள் நிகர்மாற்று அப்படி என்ற ஒரு விஷயத்தை பற்றி முதலாவதாக படிக்க போறோம். ஓர் எண்ணின் நிகர்மாற்று. நிகர்மாற்று அப்படி என்றால் என்ன, அல்லது நிகர்மாறு அப்படி என்றால் என்ன வகுத்தலுக்கு இந்த நிகர்மாற்று தேவைப்படும். பின்னங்களினுடைய வகுத்தல் செய்யறதுக்கு இந்த நிகர்மாற்று என்பது அவசியமானது. ஆகவே இந்த நிகர்மாற்றை நாங்கள் படிச்சுட்டு வகுத்தலை பற்றி படிக்க போறோம். ஒரு எண்ணினுடைய நிகர்மாற்று அப்படி என்றால் என்ன? உதாரணமாக நாங்கள் 3 எடுத்துக்கொள்வோம். 3னுடைய நிகர்மாற்று என்னவாக இருக்கும்? 3ன் நிகர்மாற்று 3னுடைய நிகர்மாற்று நாங்கள் என்னென்ன காண்றது? அதாவது நிகர்மாற்று என்னும் போது நீங்கள் ஒரு எண்ணையும் அந்த எண்ணினுடைய நிகர்மாற்றையும் பெருக்கும் பொழுது 1 கிடைக்க வேணும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். நிகர்மாற்றை பற்றி படிக்கும் பொழுது ஒரு எண்ணையும் அந்த எண்ணினுடைய நிகர்மாற்றையும் பெருக்கும் பொழுது 1 கிடைக்க வேணும். 1 கிடைக்க வேணும் அப்படி என்றால் அந்த எண்ணினுடைய நிகர்மாற்று என்னவாக இருக்கும்? 3 நிகர்மாற்று பார்க்க போறோம். 3 எப்படி இருக்கும்? 3 பின்னமாக நாங்கள் 3 எழுதுவோம். என்னென்ன எழுதுவோம்? பின்னமாக 3 எழுத வேணும். 3 என்கிற இலக்கத்தை எழுத வேணும் என்றால் என்னென்ன எழுதுவோம்? 3ன் கீழே 1. 3க்கு கீழே எதுவுமே இல்லை. ஆகவே 3க்கு கீழே என்ன இருந்திருக்கும்? 1 இருந்திருக்கும். 3ஐ 1ஆல் வகுக்கும் போது 3 கிடைக்கும். அப்ப நாங்கள் 3 என்னென்று எழுதலாம்? 3ன் கீழ் 1. 3 என்கிற எண்ண பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 3 கீழே 1. அப்ப இந்த 3னுடைய நிகர்மாற்று எப்படி இருக்க வேணும்? 3னுடைய நிகர்மாற்று எப்படி இருக்க வேணும் என்றால் இந்த 3 நாங்கள் பின்னமாக எழுதும் பொழுது இங்கே இருக்கிற தொகுதி எண் இங்க பகுதி எண்ணாக வரும். இங்க இருக்கிற பகுதி எண் இங்க தொகுதி எண்ணாக வரும். பாருங்கோ, 3ன் நிகர்மாற்று எப்படி இருக்க வேணும்? 3 எங்க இருக்குது? மேலே இருக்குது. 3ன் நிகர்மாறு எழுதும் போது 3 கீழே வர வேணும். 1 கீழே இருக்க 1 மேலே வர வேணும். இப்போ 3ன் நிகர்மாற்று என்னவா இருக்கும்? 3ல் 1ஆக இருக்கும். ஒரு பின்னத்தினுடைய ஒரு பின்னத்தை நிகர்மாறாக எழுத வேணும் என்றால் மாறி எழுதுறது. கீழே இருக்கிறது மேலையும், மேலே இருக்கிறது கீழையும் எழுதுறது தான் நிகர்மாற்று.
ஒரு பின்னத்தின் தொகுதி ஒரு பின்னத்தின் ஒரு பின்னத்தை நிகர் மாற்றும் பொழுது അതിന്റെ தொகுதி எண் பகுதி எண்ணாயிரும் பகுதி எண் தொகுதி எண்ணாக மாறிவிடும். கீழே இருக்கிறத மேலே எழுத வேணும், மேலே இருக்கிறத கீழே எழுத வேணும். இப்ப மூன்றின் நிகர் மாற்று என்னவாக இருக்கும்? மூன்றில் ஒன்றாக இருக்கும். மூன்றின் நிகர் மாற்று மூன்றில் ஒன்று. ஏனென்றா மூன்று எண்ணும் போது பின்னமாக என்ன எழுதுறோம்? மூன்றின் கீழ் ஒன்று. இனி நாங்கள் என்ன படிச்சோம்? இரண்டு எண்களின் அந்த நிகர்மாற்றாக ஒரு எண்ணையும் ஒரு பின்னத்தையும் அந்த பின்னத்தினுடைய நிகர்மாறையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? ஒன்று கிடைக்க வேணும். அப்ப மூன்றினுடைய நிகர்மாறு மூன்றில் ஒன்று. ரெண்டையும் நாங்கள் பெருக்கி பார்ப்போம், ஒன்று கிடைக்குதாண்டு. மூன்றை எப்படி எழுதி இருக்கிறோம்? மூன்றின் கீழ் ஒன்று. இதனுடைய நிகர்மாற்று மூன்றில் ஒன்று. ஒரு ஒரு பின்னத்தையும் அதனுடைய நிகர்மாற்றையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? ஒன்று கிடைக்க வேணும். கிடைச்சாதான் இந்த பின்னம் இந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று, இந்த பின்னம் இந்த பின்னம் இந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று. நாங்கள் இத இன்னொரு பேருக்கு ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால பெருக்கும் போது வெட்டலாம். நாங்கள் மூண்டையும் வெட்டுங்க. மூன்றுல மூன்று ஒரு முறை, மூன்றுல மூன்று ஒரு முறை. ஒன்று தர ஒன்று ஒன்று, ஒன்று தர ஒன்று ஒன்று. ஒன்றின் கீழ் ஒன்றா பெருமானம் என்னது? ஒன்று. ஒரு பின்னத்தையும் அதனுடைய நிகர்மாற்றையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? ஒன்று கிடைக்க வேணும். இரண்டு எண்களின் பெருக்கம் ஒன்றாக இருந்தால், இரண்டு எண்களினுடைய பெருக்கம் ஒன்றாக இருந்தால் ஒவ்வொரு எண்ணும் மற்றைய எண்ணின் நிகர்மாற்று எனப்படும். ஒவ்வொரு எண்ணும் மற்றைய எண்ணின் நிகர்மாற்று எனப்படும். எப்படி இருந்தால்? இரண்டு பின்னங்கள் அல்லது இரண்டு எண்களினுடைய பெருக்கம் ஒன்றாக இருந்தால். இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் பின்னங்களுக்கு நிகர்மாற்று எழுதுவோம். நான்கில் மூன்றின் நிகர்மாற்று. நான்கில் மூன்றின் நிகர்மாற்று என்னவாக இருக்க வேண்டும்? நான்கில் மூன்றின் நிகர்மாற்று என்னும் போது கீழே இருக்கனால மேலே எழுதுவோம், மேலே இருக்கிற மூன்றை கீழே எழுதுவோம். நான்கில் மூன்றின் நிகர்மாற்று மூன்றின் மேல் 4, மூன்றில் 4. நிகர்மாறு என்னென்று காண்றது? இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் பகுதி எண்ணாகுது, பகுதி எண் தொகுதி எண்ணாகுது. 4இல் 3 அப்படி என்ன? 4 மேல போது 3 கீழே வருது. 4இல் மூன்றின் நிகர்மாற்று மூன்றில் 4. அதே போல 5இல் ஒன்றின் நிகர்மாற்று என்னவாயிருக்க வேணும்? 5இல் ஒன்றின் நிகர்மாற்று என்னென்ன காணும்? 5இல் ஒன்றிற்கு கீழே இருக்கிறத மேலே கொண்டு போவோம், மேலே இருக்கிறத கீழே கொண்டு வருவோம். 5 கீழே 1, 5 கீழே 1 பெருமானம் என்னவாக இருக்கும்? 5. 5இல் ஒன்றின் நிகர்மாற்று 5 ஆகும். ஒரு பின்னத்தை நிகர்மாறாக மாற்றும் பொழுது கீழே இருக்கிறது பகுதியில இருக்கக்கூடிய எண் தொகுதியில போக வேணும். தொகுதியில இருக்கக்கூடிய பகுதி எண்ணாக இருக்கிறது நிகர்மாற்றினுடைய தொகுதி எண்ணாக மாறும். தொகுதி எண்ணாக இருக்கிறது நிகர்மாற்றினுடைய பகுதி எண்ணாக மாறும் என்று ஞாபகம் வச்சிருக்க. அதுபோல 12இல் 7 அப்படி என்னதென்ற நிகர்மாற்று 12இன் 7. 8இல் 5 இதனுடைய 8இல் 5 இதனுடைய நிகர்மாற்று 8 மேல போகும், 5 கீழே வரும். 24இல் 17 இதனுடைய நிகர்மாற்று 24 மேல போகும், 17 கீழே வரும். இந்த 3 பின்னங்களினுடைய நிகர்மாற்றையும் எழுதியிருக்கிறார். மாறி எழுதுறதான், வேற ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிற மேலையும் மேலே இருக்கிற கீழையும் எழுத வேண்டும். எழுதும் போது அந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று எங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததாக ஒரு கலப்பு எண்ணின் நிகர்மாற்று. இப்ப நாங்கள் செய்த ஒரு எண்ணினுடைய நிகர்மாற்று சாதாரணமாக ஒரு எண் அல்லது இப்ப நாங்கள் பார்த்தது ஒரு பின்னத்தினுடைய நிகர்மாற்று பார்த்து நாங்கள் இனி
ஒரு கலப்பு எண்ணின் நிகர்மாற்று. ஒரு ஒரு கலப்பு எண்ணின் நிகர்மாற்று. ஒரு கலப்பு பின்னத்தை எவ்வாறு நாங்கள் நிகரமாற்றாக எழுதுவோம்? என்ன செய்ய வேணும்? ஒரு பின்னத்தை நிகரமாற்றா எழுதுறோம். கீழே இருக்கிறது மேலையும், மேல தொகுதி எண்ணாக இருக்கிறத பகுதி எண்ணிலையும் எழுதி நிகர்மாற்றாக மாற்றுவோம். நிகர்மாறு காணணும். அதே போல ஒரு கலப்பு பின்னத்தினுடைய நிகர்மாற்று காணுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 5 2 ஒரு கலப்பு பின்னம் இருக்குது. இந்த கலப்பு பின்னத்தை கலப்பு பின்னத்தினுடைய நிகர்மாற்று காண வேணும். என்ன செய்வோம்? அப்படியே வச்சுக்கொண்டு இதனுடைய நிகர்மாற்றை காண முடியுமா? இல்லை. ஆகவே இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு நாங்கள் நிகர்மாற்ற காண வேண்டும். இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக எழுதுவோம். 5 15 15 சக 2 20. இந்த கலப்பு பின்னத்திற்குரிய முறைமையில்லா பின்னம் என்ன? 20 5 sorry 5 15 15ஓட 2 கூட்டினீங்கன்னா 17 17 5 15 15ஓட 2 கூட்டினீங்கன்னா 17 மேல கீழே 5. கலப்பு பின்னத்தினுடைய நிகர்மாற்று காண வேணுமென்றா கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றின பிறகு அதனுடைய நிகர்மாற்ற காண வேணும். அப்ப இதனுடைய நிகர்மாற்று என்னவாக இருக்கும்? கலப்பு பின்னத்தினுடைய நிகர்மாற்று சமன் முறைமையில்லா பின்னமாக மாற்றிட்டீங்க. இனி நிகர்மாற்று காணுவீங்க. கீழே இருக்கிறத மேலையும், மேலே இருக்கிறத கீழையும் எழுதுவீங்க. ஆகவே இந்த பின்னம் 3 3 5 நிகர்மாற்று என்னவாக இருக்குது? ஒரு முறைமை பின்னமாக வரும். ஏனென்றால் அந்த கலப்பு பின்னம் இந்த முறைமையில்லா பின்னத்துக்கு சமனானது. முறைமையில்லா பின்னத்தினுடைய நிகர்மாற்று காண வேண்டும் என்றால் மாறி எழுதும் போது பகுதி எண் சின்னனா இருக்கிறது மேல போயிடும், தொகுதி எண் பெருசா இருக்கிறது கீழே வந்துடும். பின்னத்தினுடைய நிகர்மாற்று 17 5. அதே போல 7 5 3 இந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று காணுவோம். ஆகவே முதலாவது முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 7 5 35 35ஓட 3 கூட்டினீங்கன்னா 38 மேலையும் 5 கீழையும். இதற்கு சமனான பின்னம் இந்த பின்னம். இனி நாங்கள் இதனுடைய நிகர்மாறதான் காண வேண்டும். இதனுடைய நிகர்மாற எண்ணும் போது 5 மேலையும் 38 கீழையும் வரும். இந்த பின்னத்தினுடைய நிகர்மாற்று 38 5 ஆகும். இதனுடைய நிகர்மாற்று 38 5. நாங்கள் வகுத்தல் படிக்கிறதுக்காகத்தான் இந்த நிகர்மாற்று செய்த நாங்கள் முதலாவதாக நிகர்மாற்று நிகர்மாற்று அப்படி என்ன என்னன்னு பார்த்துட்டோம். இனி இங்கே நாங்கள் முதலாவதாக பார்க்க போறது ஒரு பின்னத்தை முழு எண்ணால் வகுத்தல். ஒரு பின்னத்தை முழு எண்ணால வகுக்கிறது. அங்க என்ன செய்த நாங்கள் முதலாவது ஒரு பின்னத்தை முழு எண்ணால பெருக்கின நாங்கள். அப்ப பின்னங்கள் பகுதி ஒன்றில் ஒரு பின்னத்தை முழு எண்ணால பெருக்கின நாங்கள். அதே போல நாங்கள் இங்க ஒரு பின்னத்தை முழு எண்ணால வகுக்க போறோம். என்னென்று வகுக்க போறோம்? வகுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு கேள்வி செய்வோம்.
5ல் 1 வகுத்தல் 4. ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால், இது ஒரு பின்னம், இது ஒரு முழு எண். ஒரு பின்னத்தை முழு எண்ணால் வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது பின்னத்தை அப்படியே வச்சிருப்போம். 5ல் 1 அப்படியே இருக்க, 2வதாக இருக்கிறது. நீங்கள் பின்னத்தை வகுத்தாலும் சரி, முழு எண்ணை வகுத்தாலும் சரி, ஒரு பின்னத்தை முழு எண்ணால வகுக்கும் பொழுதும் அல்லது முழு எண்ணை பின்னத்தால வகுக்கும் பொழுதும் முதலாவது பின்னம் இருந்தால் முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதும்போ. முதலாவது முழு எண் இருந்தால் முதலாவது முழு எண்ணை அப்படியே எழுதும்போ. முதலாவது பின்னத்தை அப்படியே எழுதுவோம். 2வது முழு எண்ணாக இருந்தால் அதனுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேணும். ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால வகுக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? முதலாவது பின்னத்தை அப்படியே எழுத வேணும். 2வது இருக்கிற எண்ணாக இருந்தால் அதனுடைய நிகர்மாறு. 2வது பின்னமாக இருந்தால் அதனுடைய நிகர்மாற்றினால் பெருக்க வேணும். அப்ப 4னுடைய நிகர்மாற்று என்ன? நிகர்மாற்று இப்பதான் படிச்ச நாங்கள். 4னுடைய நிகர்மாற்று 4 4க்கு கீழே 1 இருக்கும். 4ன் கீழ் 1 தான் 4. 4னுடைய நிகர்மாற்று என்னவாக இருக்கும்? 1 மேல போகும், 4 கீழே வரும். 4னுடைய நிகர்மாற்று 4ல் 1. 4 4 கீழே 1 நிகர்மாறும் போது 1 மேல போகும், 4 கீழே வரும். 4னுடைய நிகர்மாற்று 4ல் 1. அப்ப 4ல் 1னால் நாங்கள் பெருக்க வேணும். முதலாவது பின்னம் அப்படியே இருக்க, 2வது முழு எண்ணாக இருந்தால் அந்த முழு எண்ணினுடைய நிகர்மாற்றினால் பெருக்க வேணும். வகுத்துல நேரடியா வச்சு கொண்டு செய்ய முடியாது. பெருக்கலாம் மாற்றினால்தான் செய்ய முடியும். ஆகவே பெருக்கும் பொழுது இதனுடைய நிகர் மாற்றினால் பெருக்கிறோம். 2 பின்னங்கள் எங்களுக்கு பெருக்க தெரியும். தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில எழுதுவோம். பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியில எழுதுவோம். விட என்னவாக இருக்குது? 20ல் 1. ஆகவே ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால முழு எண்ணால வகுக்கும் பொழுது என்ன செய்ய வேணும்? முதலாவது பின்னம் இருந்தால் முதலாவது என்ன இருந்தாலும் அதை அப்படியே எழுத வேணும். 2வதாக இருக்கிற எண்ணினுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேண்டும். முதலாவது பின்னத்தை 2வதாக இருக்கக்கூடிய எண்ணினுடைய நிகர் மாற்றினால் பெருக்க வேணும். 5ல் 1 4னுடைய நிகர் மாற்று 4ல் 1 பெருக்கிறோம். 4 20 1 பெருக்கினீங்கன்னா 1. விடை 20ல் 1. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பின்னங்கள் பகுதி 2ல பின்னங்களினுடைய வகுத்தல் பார்த்த நாங்கள். வகுத்தலில் முதலாவதாக நிகர் மாற்று படிச்ச பிறகு ஒரு பின்னத்தை முழு எண்ணால எவ்வாறு வகுக்கிறது என்று படிச்ச நாங்கள். இது நாங்கள் இன்னும் பார்க்கலாம் அடுத்த வகுப்புல. இதுல இன்னும் 2 3 கேள்விகள் செய்யலாம். இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.